ஹாய், திஸ் இஸ் லெட்டிஷியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேசிக் ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு வேளை நீங்கள் ஓல் வீடியோஸ் பார்க்கலன்னா ஒன்ஸ் அதை பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்குது, ஓகேவா? ரூட் ஆஃப் 2 + ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 + ரூட் ஆஃப் 2 + ரூட் ஆஃப் 3 + ரூட் ஆஃப் 2 plus root of 2 plus root of 2 plus root of 3 into root of 2 minus root of 2 plus root of 2 plus root 3. ஓகே, இந்த கொஸ்டின் இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா, இது கொஞ்சம் நல்லாவே கவனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் ரெண்டே மட்டும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள், a plus b into a minus b மாதிரி இருக்கா? ஓகே, அப்போ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a² minus b² எழுதிக்கலாமா? இது ரெண்டும் ஃபஸ்ட் நம்ம அப்படியே எழுதிடலாம். 2 plus root 3 into 2 plus root 2 plus root 3 into இதை இப்போ எப்படி எழுத போகிறோம்? ரூட்டுக்குள்ளே தான் a ஸ்கொயர்னா 4 minus b², ஒரு ரூட் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்கொயர். கிளியர் தானே? a² minus b². ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் அப்படியே எழுதிக்கலாம். ஃபோர் மைனஸ் 2 ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3. கிளியர் தானே? இந்த ஸ்கொயர் ரூட் மட்டும் கட் ஆயிடுச்சு. மேலே இருக்க ஸ்கொயர் ரூட், ஹோல் ஸ்கொயர் ரூட் கட் ஆகாது. இந்த உள்ளே இருக்க ஒரு ஸ்கொயர் ரூட்டும் ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 4 minus 2 2ன்னு எழுதிக்கலாமா? 2 plus root 2 plus root 3 into 2. இதில் ப்ராக்கெட் போடணும், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ 4 minus 2 is 2. இது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஓகே, அப்போது அது வந்து root 2 plus root 3. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள், இது எப்படி இருக்குது? a plus b into a minus b இருக்கா? அப்போ இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் அப்படி வச்சுக்கலாம். இன்டூ ரூட் ஆஃப் 4 மைனஸ், இப்போ புரிஞ்சிச்சுல, இந்த ஹோல் ரூட் போயிடும். ஓகேவா? நான் அந்த ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி எழுதுகிறேன். 2 ப்ளஸ் ரூட் 3. ஓகேவா? இது கிளியர் தானே? இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ போயிடுது, ஆனால் ஹோல் ஸ்கொயர் ரூட் அப்படியே தான் இருக்கணும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். into 4 minus 2 is 2 minus root 3. ஓகேவா? இப்போ பாருங்கள், a plus b into a minus b. இது அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 4 minus root 3 ஸ்கொயர் என்ன? 3. இப்போது root 1, ஆன்சர் என்ன? 1. ஓகே, இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி தான் பண்ணணும், நமக்கு ஐடியா கிடச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். given root 5 is equal to 2.2361, root 3 is equal to 1.7321, then find 1 by root 5 minus root 3. ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, டைரெக்டாக நம்ம இந்த ரூட் 5க்கும் ரூட் 3க்கும் வேல்யூ ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ணணும். ரேஷ்னலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேல்யூஸ் போடணும். எப்படி ரேஷ்னலைஸ் பண்ணணும்? 1 by root 5 minus root 3. இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 by root 5 minus root 3 into எதனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும்? இதோட கான்ஜுகேட் எடுத்து. ஓகே, சைன் மட்டும் மாற்றிட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். இப்போ நியூமரேட்டர் வந்து அந்த ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 இருக்கும். டினாமினேட்டர் என்ன ஆகிடும்னா a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b என்ன ஆகிடும்? a² மைனஸ் b². ஓகேவா? கிளியர் தானே? இப்போ இது என்ன ஆகிடுச்சு? ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 டிவைடட் பை 2. இனி என்ன பண்ணணும்? வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ரூட் 5க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2.2361 ப்ளஸ் 1.7321 டிவைடட் பை 2. ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாமா? 2.2361 1.7321 2869.3 3.9682 divided by 2. இப்போது இது கேன்சல் பண்ணால் என்ன ஆகிடும்? 3.9682 divided by 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா 1.9841. அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1 by root 9 minus root 8 minus 1 by root 8 minus root 7
plus 1 by root 7 minus root 6 minus 1 by root 6 minus root 5 plus 1 by root 5 minus root 4. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கா ரேஷனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து ரேஷனலைஸ் பண்ணிடலாமா? இதை ரேஷனலைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 1 by root 9 minus root 8 into root 9 plus root 8 by root 9 plus root 8. இப்போ இது என்ன ஆகிடும்? root 9 plus root 8 by 9 minus 8 which is 1. இதே மாதிரி தான் எல்லா நம்பருக்குமே வரும். ஓகே, வேணா உங்களுக்கு டவுட் இருந்தால் இது மட்டும் வேணால் எழுதி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் எழுதி பார்த்துட்டு இருக்கணும்னு இல்லை, இது மட்டும் எழுதி பார்த்துக்குவோம். ஓகே, இப்போ என்ன ஆகிடும்? root 8 plus root 7 by 8 minus 7 which is root 8 plus root 7. இப்போ இதோட வேல்யூ என்ன? root 9 plus root 8 minus இதோட வேல்யூ என்ன? root 8 plus root 7. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? root 7 plus root 6 minus root 6 plus root 5 plus root 5 plus root 4. இப்போ அடுத்து வந்து bracketsலாம் ரிமூவ் பண்ணிடலாம். minus root 8 minus root 7 plus root 7 plus root 6 minus root 6 minus root 5 plus root 5 plus root 4. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ மீதி என்ன இருக்குது? root 9 plus root 4. root 9ஓட வேல்யூ என்ன? 3 plus 2 which is 5. அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 1 minus 1 by 1 plus root 3 plus 1 by 1 minus root 3. இந்த கொஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்துட்டா என்ன வரும்? 1 plus root 3 into 1 minus root 3. இங்கே வந்து எதுவுமே இல்லை, அதனால் இந்த ரெண்டுமே இங்கே வேணும். இங்கே இது மட்டும் இருக்குது, அப்போ இது மட்டும் போட்டால் போதும். minus 1 minus root 3 ப்ளஸ் இது இருக்குது, இது மட்டும் போட்டால் போதும். எல்சிஎம் கிளியர் தானே? உங்களுக்கு எல்சிஎம் தெரியும் தானே? நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே எல்லாம் எழுதிட்டேன். இப்போது இது என்ன ஃபார்மில் இருக்குது? a plus b into a minus b. அப்போ என்ன ஆகிடும்? a square minus b square minus 1 minus root 3 plus 1 plus root 3 divided by 1 minus 3. இப்போது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது minus 2 ஆகிடும். இது சைன் மாற்றிட்டோன்னா minus 1 plus root 3 plus 1 plus root 3 by minus 2. plus 1 minus 1 cancel ஆகிடும். minus 2 plus 2 root 3 ரெண்டு வாட்டி இருக்குல்ல, 1 root 3 1 root 3 by 2. இப்போ நம்ம 2 காமனாக எடுத்துட்டோன்னா என்ன ஆகிடும்? minus 1 plus root 3. ஏன்னா 2 காமனாக எடுத்துட்டோன்னா மேலே இருக்க 2 கீழே இருக்க 2 கேன்சல் ஆகிடும். இதில் ஒரு minus 2 இருக்குது, அப்போ minus 2 காமனாக எடுத்துக்கலாம். minus 2 காமனாக எடுத்துட்டோன்னா 1 minus இப்படி ஆகிடும். இப்போ கீழே ஒரு minus 2 minus 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன? 1 minus root 3. அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1 by root 1 plus root 2 plus 1 by root 2 plus root 3 plus 1 by root 3 plus root 4 up to 1 by root 120 plus root 121. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எப்படி வரும் நம்ம எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு கண்டுபிடிச்சிடலாமா? root 1 plus root 2 into கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். root 1 minus root 2. ஓ root 1 minus root 2 by 1 minus 2 which is root 1 minus root 2 by minus 1. ஓகே, அப்போ இதுக்கு என்ன வரும்? root 2 minus root 3 by minus 1. அப்படி எழுதிடலாம். அப்போ root 1 minus root 2 by minus 1 plus root 2 minus root 3 by minus 1 plus root 3 minus root 4 by minus 1 plus up to plus root 120 minus root 121 by minus 1. இப்போது இந்த மைனஸ் 1 வச்சு இதோட சைன்ஸ் எல்லாம் மாற்றிடலாம். அப்போ minus root 1 plus root 2 minus root 2 plus root 3 minus root 3 plus root 4 up to என்ன ஆகிடும்? minus root 120 plus root 121. இப்போது இது 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 எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப் டு இது வரை கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னா minus root 1 plus root 121. ஓகே, மைனஸ் root 1ஓட வேல்யூ 1 plus 11.
ஆன்சர் என்ன 10. அவ்வளோதான். நம்ம வந்து கான்செப்ட் கிளியராக இருந்தோம், ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 + √2 + 1/2 √2 + 1/√2 - 2. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த டேர்மும் இப்போ அப்படியே இருக்கட்டும். இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதில் பாருங்கள் 2க்கு மைனஸ் இருக்குது, √2க்கு ப்ளஸ் இருக்குது. இதை வந்து 2 - √2ன்னு எழுத போகிறோம். அப்போ இங்கே சைன் நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ 2 - √2 ஆகிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டு நம்பருக்கும் டினாமினேட்டரை ரேஷ்னலைஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகிடும்? 2 + √2 + 1 × 2 - √2 / 2 2s are 4 - √2 × √2 2. தெரியும்ல, இது எப்படி a + b × a - b ஃபார்மில் ஆகிடும். அதனால் அப்படியே டேரெக்டாக எழுதிட்டோம். இப்போது 2 + √2 / 4 - 2. கிளியர் தானே? 2 + √2 + 2/√2/2 - 2 + √2/2. இப்போது நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஹோல் வந்து 2 ஆகிடும். இது 4, இது 2√2, இது 2 - √2 -2. இந்த மைனஸ் ரெண்டுக்கும் வரும்ல, அது மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுமா? +2 -2 கேன்சல் ஆகும். அவ்வளோதான். இப்போ -√2 -√2 என்ன ஆயிரும்? -2√2 ஆயிரும். -2√2வும் +√2வும் +2√2வும் கேன்சல் ஆகிடும்ல. இப்போ 4/2 மட்டும் தான் இருக்கும். ஆன்சர் 2. அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1/√5 + √3 + 2/3 + √5 - 3/3 + √3. இப்போது நமக்கு கான்ஜுகேட் எடுக்க இப்போ நல்லாவே தெரிஞ்சாச்சு. அதனால் டேரெக்டாகவே எழுதிடலாமா? இது எப்படி வரும்? × √5 - √5 வரும். அப்போ மேலே வந்து √5 - √3 வரும். டினாமினேட்டரில் 5 - 3 ஆகிடும். +2 × 3 - √5 / 3 3s are 9 - 5 -3 × 3 - √3 / 9 - 3. ஓகே, ஒரு வேளை உங்களுக்கு வந்து கிளியராக இல்லை, டவுட் இருக்குன்னா ஒரு ஸ்டெப் எழுதிட்டு கூட நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? இப்போ இது என்ன ஆகிடும்? √5 - √3/2 +2 × 3 - √5/4 -3 × 3 - √3/6. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்சிஎம் எடுக்க போகிறோம். 2 4 6க்கு எல்சிஎம் 2 4 6க்கு என்ன வரும்? 2 1 2 3 6 12 வரும். எல்சிஎம் 12 ஹோல் பை 12. அப்போது இது வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6√5 - 6√3 ப்ளஸ் இது ஆல்ரெடி இப்போ என்ன இருக்கும்? 2√3ன்னு இருக்கும். இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 2s are 6, 6 3s are 18. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு இதை ப்ராக்கெட்லேயே வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது என்ன ஆகிடும்? 3 6 × 3 - √5 -2 6 × 3 - √3. ஏன்னா இங்கே × 2 பண்ணால் போதும், இங்கே × 3 பண்ணணும், இங்கே × 6 பண்ணணும். இப்போ வந்து ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். 6√5 - √3 + 18 - 6√5 - 18 + 6√3 divided by 12. எதெல்லாம் சிம்பிளிஃபை ஆகுதுன்னு பார்த்துக்கலாமா? 6√5 - 6√5 + 18 - 18. இதுலேயும் ஆக்சுவலி நான் ஒரு 6 மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு 6 வரும். அப்போ இதுவும் இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ 0/12 ஆன்சர் 0. அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் √2 = 1.4142 ஃபைண்ட் 7/3 + √2. இப்போ ஃபஸ்ட்டு ரேஷனலைஸ் பண்ணிடலாமா டினாமினேட்டரை? 7/3 + √2 எப்படி எழுதிக்கலாம்? 7 × 3 - √2 / 3 3s are 9 - 2. 7 3s are 21 - √2 × 7/7. இப்போ இதில் மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம்? 7ஐ நம்மளால் காமனாக எடுத்துக்க முடியும். எடுத்துட்டோன்னா என்ன வரும்? 3 - √2/7. ஈஸியாக முடிஞ்சிரும்ல. 1.4142. சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? 3.0000 1.4142. 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 4 போச்சுன்னா 5, 9ல் 1 போச்சுன்னா 8, 9ல் 4 போச்சுன்னா 5, 0.2ல் 1 போச்சுன்னா 1. ஆன்சர் என்ன? 1.5858. அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3√2/√6 - √3
minus 4 root 3 by root 6 minus root 2 minus 6 by root 8 minus root 12. இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்குமே கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். என்ன ஆயிரும், இன்டூ root 6 plus root 3 ஆயிடும், divided by 6 minus 3. 4 root 3 into root 6 plus root 2 ஆயிடும், divided by 6 minus 2. minus 6 into root 8 plus root 12 ஆயிடும், divided by 8 minus 12. simplify பண்ணிடலாமா, 3 root 2 into root 6 plus root 3 by 3 minus 4 root 3 to root 6 plus root 2 by 4 minus 6 root 8 plus root 12 by minus 4. இப்போ நம்ம எப்படி simplify பண்ணிக்கலாம், இந்த 3 cancel பண்ணிக்கலாம், இந்த 4 cancel பண்ணிக்கலாம், இது cancel பண்ணிட்டோம்னா இது 2 ஆயிடும், இது 3 ஆயிடும். இனி நம்ம எல்லாத்தையும் inside multiply பண்ணிடலாமா, root 12 plus root 6 minus root 18 minus root 6 minus 3 by 2. இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும், root 8 plus root 12. ஃபஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம், கேன்சல் ஆகிடுது, வேறு எதுவும் பண்ண முடியாது. root 12 minus root 18 plus 3 by 8 by 2 plus 3 root 12 by 2. இப்போ LCM 2 பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு 2 வந்துடும், இங்கே ஒரு 2 வந்துடும், ஹோல் பையில் ஒரே ஒரு 2 வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன ஆகிடும், 2 root 12 plus 3 root 12 என்ன ஆகிடும், 5 root 12. இதில் நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்னா 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் வேண்டாம், இதில் இப்போ என்ன இருக்குது பாருங்கள், root 12 minus root 18 plus 3 root 8 by 2 plus 3 root 12 by 2. ஓகே, இப்போது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், root of 4 into root 2ன்னு எழுதிக்கலாமா, அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் தானே. அதே மாதிரி இதில் 3 root 3 மட்டும்தான் மீதி இருக்கும். அப்போ என்ன இருக்குது, root 12 minus root 18 plus 3 root 2 plus 3 root 3. இதுவும் இப்போ எப்படி எழுதிக்கலாம், 4 3s ஆர்னு எழுதிக்கலாம்ல, root 4. அப்போ இது வெளியே வரப்போ என்ன ஆகிடும், 2 root 3 ஆகிடும். இது 9 2s ஆர்னு எழுதிக்கலாம்ல, அப்போ இது என்ன ஆகிடும், 3 root 2 ஆகிடும், 3 root 3. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், ஆன்சர் 5 root 3. அவ்வளோதான். இப்போ இப்படி பண்ணினாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், பட் இதுதான் ஈஸி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். root 7 plus root 5 by root 7 minus root 5. சிம்பிள் தானே, என்ன பண்ணிக்கணும், கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். அப்போது by root 7 minus root 5 into root 7 plus root 5 by root 7 minus root 5. ஓகேவா, இப்போ நியூமரேட்டர் ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம்ல. டினாமினேட்டர் நமக்கு தெரியும், இதுதான் டினாமினேட்டர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோன்னா root 7 ஸ்கொயர்னா 7 plus 5 plus 2 into root of 7 into 5 is 35 divided by 2. இப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 7 plus 2 is 12 plus 2 root 35 by 2. இப்போ 2 காமனாக எடுத்துக்கலாமா, எடுத்துட்டோன்னா 6 plus root 35 by 2. இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுதான் நம்மளோட ஆன்சர், 6 plus root 35. அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸுமே பாருங்கள், ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.